எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பிருகு நந்தி நாடி கிரக காரகத்துவம். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இந்த கிரகம் எதை குறிக்குது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஜோதிடம் பார்க்கவே முடியாது. அப்போ நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஒவ்வொரு கிரகமும் வந்து எந்த விஷயத்தை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் இது வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொஞ்சமாக தான் போட முடிஞ்சிச்சு, ஏன்னா இதில் இடம் இல்லாதனால. நான் வந்து முக்கியமான காரகத்துவங்கள் மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். விரிவான காரகத்துவங்கள் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு பேசிக்கான விஷயங்கள் வந்து இந்த காரகத்துவங்கள் வந்து போட்டிருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு போதுமானது. இன்னும் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய காரகத்துவங்கள் தெரிஞ்சால் உங்களால் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும். இருந்தாலும் பேசிக்கான விஷயங்கள் வந்து இதில் சொல்லியிருக்கேன். இது தெரியாமல் வந்து நீங்கள் பலன் சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எல்லா ஜோதிட முறைக்குமே தேவைப்படும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ சூரியன் அப்படிங்கிறது எந்த விஷயத்தை குறிக்குது, இது நோய் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள் வந்து இதில் நான் போடல. அதுக்கு வந்து ஆகாஷ் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது. அதில் தான் நோய் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள், நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் வீடியோவாக போடுறேன். நோய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் வந்து இந்த சேனலில் வந்து வராதுங்க. நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து அந்த ஆகாஷ் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி தான் போட்டிருக்கேன். இப்போ சூரியன் எந்த விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, அப்பாவை குறிக்கிறது, மாமனாரை குறிக்கிறது, மூத்த சகோதரனை குறிக்கிறது சூரியன். அடுத்து இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த இடம், அரசு சார்ந்த பதவி, லாட்ஜ், இதெல்லாமே வந்து சூரியன் குறிக்கிறது. இது வந்து மெயினான விஷயங்கள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து 100க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஏற்கனவே போட்டிருக்கேன் காரகத்துவங்கள் அப்படின்ட்டு. மீதி கிரகங்களுக்கும் நான் கண்டிப்பாக பதிவிடுறேன். சந்திரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாயை குறிக்கிறது, மாமியாரை குறிக்கிறது, அக்காவை குறிக்கிறது, எல்லாமே வந்து சந்திரன் தான். அடுத்து வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த இடம், அது சந்திரன் குறிக்கிறது. உதாரணத்துக்கு குளம், குட்டை, இதெல்லாம் குறிக்கிறது சந்திரன். அடுத்து பயணம், எங்கேயா ட்ராவலிங் போகிறீங்க, கொஞ்சம் தூரம் ட்ராவலிங் போனோம் அப்படின்னா சந்திரன் தான் ட்ராவல்குரிய பிளானெட்டு. உணவு சார்ந்த விஷயங்கள் சந்திரன் தான். மனசு சந்திரன் தான். அடுத்து செவ்வாய் எந்த விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, கூட பிறந்த சகோதரன் வந்து அது கூட பிறந்த தம்பி, அதை தான் செவ்வாய் சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா கணவன், பெண்களுக்கு வந்து கணவனை குறிக்கக்கூடிய பிளானட் வந்து செவ்வாய். மருமகன், வரக்கூடிய மருமகனும் செவ்வாய் தான். இது குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காவல் நிலையம், அதுவே வந்து செவ்வாயினுடைய இடம் தான். நிலத்தை குறிக்குது, வீடை குறிக்குது, மெஷின், இயந்திரத்தை குறிக்குது. இதெல்லாமே வந்து செவ்வாய் குறிக்கக்கூடியது. வீடு, நிலம், எந்திரம், காவல் நிலையம், இதெல்லாமே செவ்வாய் குறிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். எல்லா விஷயத்தையும் போட முடியாதனால எது மெயினோ அதை மட்டும் நான் போட்டிருக்கேன். புதன் குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள் வந்து மெயின் வந்து யங்கர் சிஸ்டர், அதாவது வந்து உங்கள் இளைய சகோதரி, இளைய சகோதரன், தாய் மாமன். அதுக்கப்புறம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, பொருள் உணர்வுகள் சம்மந்தப்பட்டதில் வந்து காதல், கல்வி, கணக்கு வழக்கு, காலி இடம், வியாபாரம், எல்லாமே வந்து புதன் குறிக்குது. குரு எதை குறிக்குது அப்படின்னா, குழந்தை, பெரியப்பா, ஜாதகரை குறிக்கிறதும் குரு தான். பொருளில் பார்த்திங்கன்னா நகையை குறிக்கிறது, தங்கத்தை குறிக்கிறது. பூஜை அறை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை, கோவில், எல்லாமே வந்து குரு தான். ஆசிரியர் பணி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பேங்கிங் சம்மந்தப்பட்டது, எல்லாமே வந்து குரு குறிக்கக்கூடியது. சுக்கிரன் எதை குறிக்குது அப்படின்னா, மனைவியை குறிக்குது, சகோதரி, கூட பிறந்த சகோதரியை குறிக்குது, அதுக்கப்புறம் அத்தையை குறிக்குது, மருமகளை குறிக்குது. இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உல்லாச விடுதிகளை குறிக்குது, பப்புகளை குறிக்குது, நல்ல சொகுசாக இருக்கக்கூடிய பார்ட்டி, பப்பு, அதுக்கப்புறம் சினி ஃபீல்டு, அதுக்கப்புறம் வாகனம், பைக்கு, காரு, அதுக்கப்புறம் பியூட்டி பார்லரு, தன்னை அழகுபடுத்தக்கூடிய தன்மை, அழகு சார்ந்த பொருட்கள், கவர்ச்சியான பொருள்கள், இதெல்லாமே வந்து சுக்கிரன் குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள். சனி குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரன், கூட பிறந்த அண்ணா, சித்தப்பா. அதாவது மூத்த சகோதரன் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்க. சனியும் மூத்த சகோதரன் தான், சூரியனும் மூத்த சகோதரன் தான். அப்போ இந்த ரெண்டில் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, சூரியனை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, சனியை வந்து செகண்டாக எடுத்துக்கலாம். சில நேரத்தில் வந்து சூரியனை அப்பாவை எடுத்துக்கும் போது வந்து சனியை வந்து மூத்த சகோதரனை எடுத்துக்கணும். அது அந்த இடத்த பொறுத்து அது மாறுபடும். அது நீங்கள் ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது புரியும். மூத்த சகோதரன், சித்தப்பா, வேலைக்காரர்களை குறிக்கிறது சனி தான். அதுக்கடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் தேக்கி வைக்கக்கூடிய இடம், ஸ்டோர் ரூமு, கழிப்பிடம், பாத்ரூமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர், பயனற்ற நிலம், அதாவது வந்து ஒரு நிலம் யூஸே ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கழிவு தங்கி இருக்கக்கூடிய இடமா
இருக்கக்கூடிய நிலம் எல்லாமே சனி தான் குறிக்குது. ராகு எதை குறிக்குது அப்படின்னா அப்பா வழி முதியோர், அப்பா வழி பாட்டன் அந்த மாதிரி குறிக்கிறது வந்து ராகு. விதவை பெண்களை குறிக்கிறது ராகு. பில்லி சூனியம் பண்ணுறது ராகு செய்கிறது. வெளிநாடு போகிறது, கலப்படம் பண்ணுறது, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங்கு, கிராஃபிக்ஸு, அனிமேஷனு, அதுக்கப்புறம் மதம் மாற்றுதல், இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறது வந்து ராகு. கேது எதை குறிக்குது அப்படின்னா தாய் வழி முதியோர், அதாவது அம்மா வழி பாட்டன் அதை குறிக்குது. அம்மா வழி முன்னோர்கள் குறிக்கிறது வந்து கேது. விஷம் குடிச்ச ஒருத்தன் இறக்குறான் அப்படின்னா கேது தான் விஷத்துக்குரிய காரக கிரகம். அதுக்கடுத்து விபத்து ஏற்படுறதும் கேதுனால தான். அதே மாதிரி வந்து எந்த இதுலனாலும் ஒரு சுருக்குதல், அதாவது வந்து ஒரு ஹார்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சுருங்கி இருக்கிறதுனால பிரச்சனை வரக்கூடியது வந்து கேதுனால் வரக்கூடியது. அதிகமாக வரக்கூடிய பிரச்சனையினால் வரக்கூடியது வந்து ராகுவால் வரக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது, அது கம்மியாக இருக்குதுன்னா அது கேது. பிளட் ப்ரெஷர் அதிகமாக வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து ராகு. அப்போ சுருக்குதல் வந்து கேது, அதிகப்படுத்தல் வந்து ராகு. அடுத்த பொருளில் பார்த்தீங்க அப்படின்னா கயிறுங்கிறது வந்து தூக்கு கயிறு, தாலி கயிறு, அருணா கயிறு, காலில் கட்டக்கூடிய கயிறு, இப்படி எல்லா கயிறுமே வந்து கேது தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை கொடுக்குறது, துறவரத்தை கொடுக்குறது, ஜோதிடம் நல்லா வரணும் அப்படின்னாலும் கேது தான். அதுக்கப்புறம் வந்து மெல்லிய கம்பி, அதுவும் வந்து கேது தான். இதுதான் வந்து கிரகங்களுக்கு குறிக்கக்கூடிய மெயினான காரகத்துவங்கள். இதை வச்சு பிருகநந்தி நாடி ஜோதிடத்தில் எப்படி பலன் சொல்லலாம் சிம்பிளாக அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். இப்போ இந்த மெயினான காரகத்துவங்கள் வந்து பேசிக்காக புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாதகமே சொல்ல முடியும். காரகத்துவங்கள் தாங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் வந்து ஜாதகத்துக்கே நம்ம வந்து பலன் பார்க்கக்கூடாது. எந்த ஜோதிட முறையாக இருந்தாலும் கிரக காரகத்துவங்கள் அதே மாதிரி ராசி காரகத்துவங்கள் தெரியாமல் வந்து நீங்கள் பலன் சொல்கிறீங்க அப்படின்னா பலன் சொல்லவே முடியாது, பலன் தப்பாக வரும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் பயனடையணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.